தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஒரு ஆன்மீக வீடியோ. பொதுவாக ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய திதி காரியங்களை செய்கிறதுக்காக பல திருக்கோயில்களுக்கு போய் அங்கே செய்வாங்க. பித்திருக்களுக்காக உயிர் வாழ்கிறவங்க இது செய்யணும். அப்போ நம்ம பேரூருக்கு சில பேர் போவாங்க. இன்னும் சில பேர் அங்கே முக்கூடல் பவானி அங்கே போய் செய்வாங்க. இன்னும் சில பேர் ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரன் திருக்கோயிலில் கடலில் போய் குளித்து அங்கே திதி கொடுப்பாங்க. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க திருக்கோயில்களில் தமிழ்நாட்டிலேயே ஒரே கோயில் ராமேஸ்வரம் திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் 23 தீர்த்தங்களில் தலையில் ஊத்துறது தான் ரொம்ப முக்கியம். இப்போது அக்னி தீர்த்த கடலில் நாம் குளிச்சிட்டோம். அடுத்து 22 தீர்த்தங்களில் நம்ம குளிக்க போகிறோம். பொதுவாக பஞ்சபூதங்களில் பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இதில் ஆன்மீகத்தில் நீர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நாம் இந்த 22 தீர்த்தங்களில் தலையில் ஊத்துற போது என்னென்ன தீர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த தீர்த்தத்துக்கு என்ன மகிமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதையை நினைத்து நாம் நம்பிக்கையோடு தலையில் தெளித்தால் அதற்குண்டான சூழலை இறைவன் உருவாக்கி கொடுப்பார். அதனால் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். இடையில எனது வாழ்க்கையில் தண்ணீர் எந்த அளவிற்கு நாம் நினைத்ததை செய்து கொடுத்தது என்பதையும் இடையில நாம் சொல்கிறோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போது முதல் தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தத்தை நம்ம ஊற்ற போகிறோம். இந்த தீர்த்தம் ஊற்றுறதுனால நமக்கு செல்வம், ஐஸ்வர்யங்கள் பெருகுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். மகாலட்சுமி தீர்த்தமே எங்களுக்கு செல்வம் பெருக சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கள். இரண்டாவதாக கந்தமாதன தீர்த்தம். இது அவங்க துறையில் வல்லமை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது கந்தமாதன தீர்த்தமே எனது துறையில் எனக்கு வெற்றி கொடு. தண்ணீரை வெறும் ஜடப்பொருளாக பார்க்காம அதுக்கும் சில சக்தி இருக்குதுன்னு எங்கள் குருநாதர் சொல்லியிருக்காரு. அடுத்து கவாட்ச தீர்த்தம். உடல் ஆரோக்கியமடைய, பிணி நீங்கி தேகம் ஆரோக்கியமடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். நடந்து போகிற பாதையில் மரங்களும் கோபுரங்களும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். தீர்த்தம் 4 கவய தீர்த்தம். தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டிக் கொள்ள வேண்டும். நானும் தீர்த்தமாடிட்டு இந்த வீடியோவை எடுக்கிறது ரொம்ப சிரமங்க. தண்ணி வேற படுது பார்த்தீங்களா கேமராவில். அந்த காலத்தில் முனிவரெல்லாம் கையில் கமண்டலம் வச்சுருப்பாங்க. அதில் தண்ணீர் இருக்கும். அவர் என்ன நினச்சி அந்த தண்ணீரை மேலே தெளித்து ஆசீர்வாதம் பண்ணுறாரோ அது நடந்தது. சில பேர்த்துக்கு சாபம் கொடுக்குற போதும் கூட அந்த மாதிரி தண்ணீரை தெளித்து சாபம் கொடுத்துருக்காங்க. அது பழிச்சுது. நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து நரகத்தை தவிர்த்து சொர்க்கலோகம் போவதற்கு அருள் செய்ய வேண்டும் நீல தீர்த்தமே என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நீல தீர்த்தம் 5. இந்த தண்ணீர் எல்லாம் நல்ல தண்ணியாக ருசியாக இருக்குது. பக்கத்தில் கடல் இருந்தாலும் உப்பு கரிப்பதில்லை. இறைவன் செயல். சுப்பிரமணியண்ணா, எனக்கு ஒரு போசி ஊத்துங்க. இறைவா, சிவாய நமகம்.
என்னுடைய வாழ்க்கையில் இந்த தண்ணீர் சிறப்பை கொடுத்துருக்குங்க. எங்கள் ஊர் குறிச்சி சுந்தராபுரம். அதில் குறிச்சி குளம்னு ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 328 ஏக்கரா பரப்பளவு உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீரே இல்லை, வறண்டு போயிருக்கு. நல தீர்த்தம் ஆறு. இதில் நீராடினால் நலமுடன் வாழ்ந்து அன்பு பெருகும். வாழும்போதே சொர்க்கம் வாழ்வை வாழ முடியும். பாருங்க, இந்த அளவுக்கு கிணத்துல தண்ணி ஊறிட்டே இருக்குது. இது இந்த கோயிலின் தெப்பக்குளம். அதிலிருந்து தீர்த்தம் எடுத்து அனைவருக்கும் ஊற்றுகிறார்கள். பாருங்கள். அடுத்ததாக சேது மாதவ தீர்த்தம் 7. இதுவும் இத்திருக்கோயிலின் தெப்பக்குளத்திலேயே அமைந்திருக்கிறது. இதில் தீர்த்தமாடினால் தடைப்பட்ட பணிகள் நீங்கி வெற்றி கிட்டும். அடுத்த தீர்த்தத்துக்கு செல்லுகிறோம். தூண்களை பாருங்கள். அற்புதமாக கருங்கற்களால் சிலை வடிக்கப்பட்டு தூண்களை தாங்கி நிற்கிறது வெளிப்பிரகாரத்திலே. ஆகா, அங்கே கோபுரம் கலசம் அருமையாக தெரிகிறது. பாருங்கள், 2 கோபுரங்களுக்கு இடையிலே ஒரு தீர்த்தம், அதுதான் பிரம்மஹத்தி தீர்த்தம். ஸ்ரீராமரே இங்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக இத்திருக்கோயிலுக்கு வந்து தீர்த்தமாடி பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார். அடுத்த தீர்த்தங்கள் 3ம் ஒரு இடத்திலே. சாவுத்திரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம். இதில் சாவுத்திரி தீர்த்தம் சில சடங்குகள் நாம் செய்யாமல் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணும். காயத்ரி தீர்த்தம் நாம் கோபம் நீங்கி அமைதியாக வாழ, உலக நன்மைக்காக. அடுத்து சரஸ்வதி தீர்த்தம். இது கல்வி அறிவு பெருகுவதற்கான தீர்த்தம். 2-3 வருஷம் தண்ணி இல்லாதனால இந்த பகுதியில் கிணறு, போர்வெல்லாம் அதல பாதாளத்துக்கு தண்ணீர் போயிடுச்சு. நாங்கள் எல்லாம் ஒரு 60 அமைப்பு ஒன்று சேர்ந்து அங்கே தண்ணீர் கொண்டு வரணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணணும், பல பிரார்த்தனைகளும் பண்ணோம். அதுக்குன்னு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஏற்படுத்தணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வர ஆரம்பிச்சது. சங்கு தீர்த்தம் வாழ்க்கை வசதி அதிகரிக்கும். சக்கர தீர்த்தம் மன உறுதி அதிகரிக்கும். சத்தியமூர்த்திய தீர்த்தம் ஆயுள் விருத்தியடையும். சிவதீர்த்தம் சௌபாக்கியம் பெருகும். சர்ப்ப தீர்த்தம் எந்த பிறவியில் செய்த பாவமும் விலகும். சந்தன தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகரிக்கும். காயத்தீர்த்தம் முதன்மை ஸ்தானம் அடைவோம். கடந்த 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் போய் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வர்ற இடத்துல எங்கள் குறிச்சிக்குளம் மதகு பகுதி இருக்கு. அங்கே போய் கண்மூடி பிரார்த்தனை பண்ணினேன். எப்படியாவது இந்த வருடம் குறிச்சி குளத்தை நிறைச்சி கடவு போகிற மாதிரி செய்யணும் வெயில் தாயே என்று வேண்டுனேன். நடந்ததுங்க. தொடர்ந்து எங்கூட தன்னார்வலர்கள்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து ஒவ்வொரு முறையும் பிரார்த்தனை பண்ணப்போ மிகச்சிறப்பாக தண்ணீர் கடவு போச்சுங்க. இது உண்மை. கடந்த வருடம் நாங்கள் தண்ணீர் வருது தானே அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் மழைப்பொழிவு கம்மியாக இருந்து கொஞ்சம்தான் தண்ணி வந்தது குளத்துக்கு, கடவு ஓடலைங்க. அதே இந்த வருடம் நாங்கள் முன்னாடியே போய் மதகு பகுதியெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துலையே தன்னார்வலர்கள்லாம் உட்கார்ந்து மழை வேண்டி இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த வருடம் தண்ணீர் கடவு போகணும்னு வேண்டிட்டோம். நடந்ததுங்க, உண்மையாலும் நடந்ததுங்க. 1 மாதம் தண்ணி எங்கள் குளம் நிறைஞ்சு கடவு போகுதுங்க. இது எல்லாம் எதர்ச்சியாக நடந்ததுன்னு சொல்ல முடியுங்களா? உண்மையாலுமே தண்ணீருக்கு சக்தி இருக்கிறது. நாம் வேண்டினால் வேண்டியதை நிறைவேற்றி கொடுப்பார்கள்.
20 கங்கா தீர்த்தம், 21 யமுனா தீர்த்தம். மூப்பு பிணியிலிருந்து விடுபட்டு முக்திக்கு வழி ஏற்படுத்தும் 22 கோடி தீர்த்தம். மறுபிறவி இல்லாத முக்தியடைய வாய்ப்பு. சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நீர் இதில் கலந்து கடைசி தீர்த்தமாக நமக்கு ஊற்றப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் இந்த தண்ணீரை நம்ம அளவாக சிக்கனமாக உபயோகப்படுத்தணும், மழை நீரை பாதுகாக்கணுங்கிற உணர்ந்து ஒவ்வொருத்தரும் செயல்படணும். தண்ணீர் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க, எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்குமே சொந்தம். அனுதினமும் நாம் சும்மா ஒரு சட்டியிலையோ ஒரு பாத்திரத்திலையோ தண்ணீர் வச்சு அந்த காகங்களுக்கு வைக்கலாம். நம்ம தண்ணீரை சிக்கனமாக உபயோகப்படுத்தி நிலத்தடி நீரை சேமித்து வச்சா தானுங்க வருங்காலத்தில் சந்ததிகள் நல்லா வாழ முடியுங்க. நிறையா மரங்களை அந்தந்த பகுதியில் வைக்கணும். அப்போ தான் நாம் உற்பத்தி ஆகிற நொய்யலாறு, காவேரி, கங்கை எல்லா நதிகளுமே நம்ம நாட்டில் பெருக்கெடுத்து வருவாங்க. அவங்கள தெய்வமாக வணங்கணுங்க. நாம் தீர்த்தமாடுறதுனால என்ன உபயோகம் இருக்குங்க சொல்லுங்கள். ராமேஸ்வரத்தில் வந்து புண்ணிய தீர்த்தம். ராமர் சீதாதேவியும் வந்து குளிச்ச இடம். இங்கே குளித்து அவங்க ராவணனை சம்காரம் பண்ணிட்டு வந்து இங்கே குளித்து 22 தீர்த்தம் தோஷ நிவர்த்தி ஆகிருக்கு. அந்த இதுக்காக நம்ம குளித்தோம்னா, இந்த 22 தீர்த்தம் குளித்தோம்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் விலகும். இது ஐதீகம். இதுதாங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து போன 3 குடும்பத்தை சார்ந்தவங்க. இப்போது ரூமுக்கு போய் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டு காலை உணவை முடிச்சுட்டு ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த அனுபவத்தை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.